நண்பர் சமுத்திரக்கனி மற்றும் இயக்குனர் ராம் சக்ரி ஆகியோருடைய அழைப்பினால் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது. நேற்று இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்த்தோம். அந்த படத்தின் கருவிலிருந்து சில கருத்துக்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த திரைப்படம் இன்று உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழலை சில மாதங்களுக்கு முன்பே பதிவு செய்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் பணியாற்றுபவர்களுடைய மன நெருக்கடி இன்று ஒரு போரினால் உருவாகியிருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படம் அதே மன நெருக்கடியை பதிவு செய்கிறது. அது ஆயுதப் போரினால் விளைவது அல்ல, சமூக உளவியல் போரினால் எழுவது. இந்த படம் ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறது. தமிழகத்திலிருந்து எதற்காக வளைகுடா நாடுகளுக்கோ அல்லது அது போன்ற நாடுகளுக்கோ வேலைக்கு செல்கிறார்கள்? அப்படி செல்வதற்குரிய நியாயமான காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கேள்வியை இந்த திரைப்படம் மிகவும் அழகாக, உணர்ச்சி அளவில் நேர்மையாக எழுப்புகிறது. நேர்மையான அல்லது நியாயமான காரணங்களின் அடிப்படையில் அந்நாடுகளுக்கு பணிக்கு செல்பவர்கள் ஏறத்தாழ இல்லை அல்லது மிக குறைவு என்பதுதான் இந்த படம் ஒரு கதையின் ஊடாக பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்து. இது நான் முன்னெடுத்து கொண்டிருக்கும் செம்மை ஆசான் பள்ளி என்ற எங்களுடைய அமைப்பு ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக முன்வைக்கும் கொள்கை. நாங்கள் அனைவரும் ஊர் திரும்புங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். அவரவரும் அவரவருடைய கிராமத்திற்கு செல்வது அல்ல, ஒவ்வொரு மனிதரும் இது என் ஊர் என்ற உரிமையுடனும் மனம் மற்றும் உடல் நலனுடனும் எங்காவது வாழ இயன்றால் அது அவருடைய ஊர். அது எந்த ஊராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் தமிழர்கள் ஏறத்தாழ 7000 ஆண்டுகளுக்கு முன்பே கடலோடிகள் தான். நாம் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறோம், திரும்பி இருக்கிறோம், சில வேளை அங்கு தங்கி இருக்கிறோம். நமக்கு இந்த பயணங்களோ அல்லது நாடுகளுக்கு இடையே பரவி வாழ்வதோ புதிதல்ல, அது குற்றமும் அல்ல. கேள்வி என்னவென்றால், நீ எங்கு இருந்தாலும் உடல் நலம் மனநலம் குன்றாமல் இருக்கிறாயா? ஆம் என்றால் அது உன் ஊர், இல்லை என்றால் அது உன் ஊர் அல்ல. இந்த சென்னை மாநகரில் இருப்பவர்களுக்கு இந்த கேள்வி உரியது. அவரவரும் அவரவருடைய மனதில் இதற்கு விடை கூறிக்கொள்ளலாம். வெளியே என்ன பேசினாலும் உள்ளே ஒருவன் இருக்கிறான், அவன் உண்மையை உணர்த்துகிறான் அல்லது அவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறான். எவ்வாறாயினும் உள்ளே இருப்பவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் உறவு உண்மை மட்டும்தான். நான் உடல் அளவிலும் மனநிலையிலும் நலமாக இருக்கிறேன் என்று உங்களால் உண்மையாக உள்ளே உறையும் இறைவனிடம் உரைக்க முடிந்தால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் பிறந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஊரில் இல்லை. இதுதான் ஊர் என்ற சொல்லின் வழியாக நான் முன்வைத்து கடைபிடித்து கொண்டிருக்கும் கொள்கை. இந்த கருத்தின் சில சாயல்களை நான் இந்த திரைப்படத்தில் கண்டேன். உண்மையில் ராம் சக்ரி எனும் இந்த இளைஞர் என்னுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு இந்த திரைப்படத்தை இயக்கவில்லை. அவர் திரைப்படத்தை ஏறத்தாழ முடிக்கும் தருவாயில் என்னுடைய உரையை கேட்டு என்னோட நண்பர் கனி வழியாக தொடர்பு கொண்டார். இதுவே இறைவனுடைய ஒரு அரவணைப்பு தான் என்பதனை நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது, உள்நோக்கம் இல்லாமல் அன்பு வழிபட்டு ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது என்றால் அந்த கருத்தினை வெல்லச் செய்வதற்குரிய யாவற்றையும் இறைவன் அருளி நிகழ்த்துவான்.
மாறாக உள்நோக்கம் கொண்ட தன்னலம் கொண்ட கருத்துக்களை அவரவரும் முயற்சித்து தான் நிறைவேற்ற வேண்டும். இன்று இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இது வெளிவரும் பொழுது உள்ள சூழலை நோக்குங்கள். வளைகுடா நாடுகளில் இருந்து கிளம்பி வர வாய்ப்பற்று நம்முடைய உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள். இங்கிருப்பவர்கள் அங்கு செல்வதற்கு நினைத்தாலும் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு இங்கு இருக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன பொருள்? ஒரு சூழல் தனக்கு வேண்டுமென்றால் உங்களை அழைக்கிறது, வேண்டாம் என்றால் தூக்கி வீசுகிறது. இது எப்படி உங்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்யும் சூழலாக இருக்கும்? அல்லது இது எப்படி உங்களை அன்போடு அரவணைக்கும்? இன்று இந்த நிலை, நாளை இதனை விட கடுமையான சூழல்கள் தான் வர இருக்கின்றன. மிக மிக கூடுதலாக 2030க்குள் இந்த புவிச்சூழலும் மனித சமூகமும் தலைகீழான நிகழ்வுகளை எதிர்கொள்ளப் போகின்றன. இன்று நாம் ஒரு போர் சூழலில் தான் இருக்கிறோம். உங்கள் வீட்டில் அடுப்பெரிய வேண்டுமா இல்லையா என்பதை எங்கோ இருக்கும் ஒரு நாடு தீர்மானித்து விட்டது. இதுவே போர்தான். இது ஏன் நிகழ்கிறது என்ற கேள்வி இல்லாமல் இதிலிருந்து எப்படி தப்புவது என்று மட்டும் நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், இதனை விட கடுமையான நிகழ்வுகள் நிகழும் பொழுது உங்களால் தப்ப இயலாது. இது யாவர் மீதும் இருக்கும் அக்கறையின் வெளிப்பாடே அன்றி யாரையும் அச்சுறுத்துவதல்ல. பொதுவாக நான் என்னுடைய மாணவர்களிடம் கூறுவதும் கடைபிடிப்பதும் ஒன்று உண்டு. யாரையும் அச்சுறுத்தக்கூடாது, தீமை நிகழ்ந்துவிடும் என்று சொல்லக்கூடாது. ஆனால் தீமை நிகழ்ந்தால் எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற கல்வி மிக மிக இன்றியமையாதது. நீ கெட்டு போவாய் என்று கூறுவதல்ல நோக்கம். கெடுக்கும் சூழல் வந்தால் எப்படி மீண்டு வர வேண்டும் என்று உணர்த்துவதும் அறிவுறுத்துவதும் தாய்மை. அந்த தாய்மை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அது இந்த திரைப்படத்தின் வழியாக ஒரு கதையாக வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஊர் திரும்புதல் என்பது பொருளாதார வாய்ப்புகளை தூக்கி வீசிவிட்டு வெறும் கையோடு நிற்பது அல்ல. நீங்கள் உங்களுக்கு உரிய உடல் மற்றும் மனநலுடன் வாழ்வதற்கு எந்த சூழல் உகந்ததோ அதனை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று நோய் பெருக்கம், மனநோய் பெருக்கம் ஆகியன நீக்கமர நிறைந்துவிட்டன. நீங்கள் வெற்றிகளை பற்றி நிறைய உரையாடுகிறீர்கள். நான் எதனை வெற்றி என்று உங்கள் வாழ்க்கையில் காண்பது? உங்கள் அனைவரையும் எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த கூட்டம் வெற்றிகரமாக வாழ்கிறது என்று நான் எதனை வைத்து நம்புவது அல்லது புரிந்து கொள்வது? இது 30 அடுக்கு மாடி கட்டிவிட்டது என்பதனாலா, அல்லது குறிப்பிட்ட வாகனத்தில் வருகிறது என்பதனாலா, அல்லது இவர்களுடைய ஆடைகளும் அணிகலன்களும் விலை உயர்ந்தன என்பதனாலா? இவையெல்லாம் வெற்றியா? எந்த முகம் நோயற்று இருக்கிறதோ அது வெற்றிகரமான முகம். எது உடல் நலனில் குன்றாத உடலாக நலனில் குன்றாத உடலாக இருக்கிறதோ அது வெற்றிகரமான உடல். எவருக்கு உறக்கம் பற்றிய கவலையே இல்லையோ அவர் வெற்றிகரமான மனிதர். அப்படி மனிதர்கள் இருக்கையில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த மாநகரமும் நம்முடைய மக்களை பணியாளர்களாக அமர்த்தியிருக்கும் பல்வேறு உலகின் நாடுகளின் மாநகரங்களும் வெற்றிகரமான மனிதர்களை வளர்த்தெடுக்கின்றன. அந்த வெற்றிகள் யாவும் கருவிகள் வாங்குவதிலும் பொருள் சேர்ப்பதிலும் இருக்கின்றனவே அன்றி உடல் மற்றும் மனநலம் சார்ந்தவையாக இல்லை. மாறாக உடல் நலமும் மனநலமும் முதலீடாக வைக்கப்பட்டு வீடுகள் வாங்கப்படுகின்றன, வாகனங்கள் வாங்கப்படுகின்றன. இங்கு உடலே முதலீடு என்று ஆகிவிட்டது. உடல் பண்டமாகிவிட்டது. இந்த உடல் எனும் பண்டத்தை
இரவு பொழுது உறங்காமல் இருந்து தேய்த்து சிதைத்து ஒரு பொருள் வாங்கப்படுகிறது, ஒரு அணிகலன் வாங்கப்படுகிறது, ஒரு பெருமை தேடிக்கொள்ளப்படுகிறது. இது எங்கே போய் முடியும்? நீங்கள் எப்படி பிணிகளிலிருந்து விடுபடுவீர்கள்? நீங்கள் எப்படி மனநலனில் மேம்படுவீர்கள் என்பதுதான் எனக்கு இருக்கும் அக்கறை. இதனை நாங்கள் எங்களுடைய ஆசான் பள்ளியின் வழியாக ஒரு கருத்தாக முன்னெடுத்து செல்கிறோம். பலர் என்னுடைய இந்த கொள்கைகளின் வழியாக ஊர் திரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அது தீர்வு. ஒரு திரைப்படம் எல்லாவற்றையும் பேசிவிடாது. அப்படி பேசினால் அது திரைப்படம் என்ற வடிவத்தில் இருக்காது. இந்த திரைப்படம் ஊர் திரும்புதல் என்ற கருத்தை உணர்ச்சி அளவிலும் நேர்மையாகவும் பதிவு செய்திருக்கிறது. இதில் வரும் குடும்பம், அந்த செல்வம் என்ற பாத்திரத்தில் நடித்த நண்பர் கனி உடைய குடும்பம் ஒரு குடும்பம் அல்ல, அதுதான் குடும்பம். அதுதான் தமிழகத்தின் பெரும்பான்மை குடும்பம். ஒரு குடும்பத்தின் உணர்ச்சி போராட்டங்கள் 10 இருந்தால் ஏறத்தாழ அதில் 7 இந்த படத்தில் கதையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இரவு கண் விழிப்பதற்கும் பொருள் ஈட்டுவதற்கும் உள்ள தொடர்பை இந்த படம் மிக அற்புதமாக காட்சிப்படுத்துகிறது. இரவு கண் விழிப்பது ஒரு பாவம். பசிக்கும்போது உண்ணாதிருப்பது இறைவனுக்கு செய்யும் துரோகம். ஏனென்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்பது நமக்கு மந்திரம். அதுவே உண்மை. இந்த உடலை அம்மையும் அப்பனும் நமக்கு தங்கள் கோயிலாக வடிவமைத்து அருளியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், விருப்பமானவற்றில் ஈடுபட வேண்டும், களிப்புடன் இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி களிப்பு ஆகியவை யாவும் இந்த கோயிலை அதன் ஒழுங்குடன் பாதுகாப்பவையாக இருக்க வேண்டும். இந்த கோயில் சிதையும்படி எதையும் செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு நம்முடைய இறையியலாளர்கள் அருளி செய்த மந்திரம். ஆனால் இங்கு என்ன நிகழ்கிறது? இந்த உடல் ஒரு கோயிலாக இல்லை, இது ஒரு வணிக கட்டிடமாக வாடகைக்கு விடப்படும் ஒரு கட்டிடம் போல் நடத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் உடல் நலனை சிதைத்து கொண்டுதான் பொருள் ஈட்டுகிறார்கள். ஒரு ஓட்டுநரோ அல்லது உயர் அலுவலரோ ஒரு நடிகரோ இயக்குனரோ எவராக இருந்தாலும் உடல் நலனை சிதைக்காமல் பொருள் ஈட்டுவதில்லை. பசிக்கும் போது உண்ண வேண்டும், இரவு பொழுது இளைப்பாற வேண்டும், இவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு எளிமையான இந்த 2 நடைமுறைகள் கூட கடைபிடிக்கப்படுவதில்லை எனும்போது என்ன நிகழும்? போர்க்காலம் அல்லது இயற்கை பேரிடர் சூழல் ஆகியவற்றில் நீங்கள் கைவிடப்படுகிறீர்கள். ஏற்கனவே கைவிடப்பட்டீர்கள். இன்று மிக தெளிவாக அரசுகளால் நிறுவனங்களால் கைவிடப்படுகிறீர்கள். உங்களுக்கு தகவல் தான் சொல்லப்படுகிறது, இனி தகவல் தான் சொல்லப்படும். உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வீட்டில் இருந்து பணி செய்யுங்கள், உங்களுடைய பொருள் பயன்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள் என்று அரசுகள் உங்களுக்கு தகவல் சொல்லும். நீங்கள் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அரசுகளும் நிறுவனங்களும் உங்களை கைவிடுகின்றன. அதனையாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அரசாலும் இனி வரும் சூழல்களில் எல்லோரையும் காப்பாற்றவும் இயலாது. மனித சமூகம் அந்த நிலைக்கு சென்று விட்டது. இப்பொழுது ஒவ்வொரு மனிதரும் தத்தம் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துவதற்கு முதலில் செய்ய வேண்டியது, இந்த உடல் என் கோயில், இந்த உடல் என் இறைவன் எனக்கு அருளியது என்ற உண்மையை துளி அளவாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் இவ்வுடலை சிதைக்கும் வண்ணம் நீங்கள் இரவு கண் விழித்து பணியாற்ற மாட்டீர்கள். பசிக்கும் பொழுது முறையான உணவு உண்ணாமல் தவிர்க்க மாட்டீர்கள். இந்த 2 இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஊர் திரும்பும் பயணத்தின் தொடக்கம். மீண்டும் கூறுகிறேன், பசிக்கும் பொழுது முறையான உடலை சிதைக்காத உணவு பழக்கம் வேண்டும். இரவு பொழுது இளைப்பாற வேண்டும். இந்த 2 ஒருவேளை நீங்கள் கடைபிடித்தாலே உங்கள் வாழ்க்கை மேம்படும். ஆனால் மொத்த
ஒட்டுமொத்த சமூகத்தின் பொருளாதார நிலைமையே ஆட்டம் கண்டு போகும். நான் இரவு இனி இளைப்பாறப் போகிறேன் என்று சொன்னாலே நாட்டின் பொருளாதாரமே சரிந்து போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஒரு பண்டமாக மாற்றப்பட்டு இங்கு கட்டமைப்புகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொருவராக இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு உங்கள் உடலை பண்டம் என்று நோக்காமல் இறைவன் உறையும் கோயில் என்று விளங்கி கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த கருத்துகள் ஒரு துளி ஈரத்தை விதைக்கட்டும் என்று கூறி இந்த திரைப்பட கலைஞர்கள் யாவருக்கும் மற்றும் இந்த உரையை செவிமடுக்கும் யாவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைக என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயக்குனர்